வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மாஸ்க் ட்ரெய்லர் பார்ப்போம். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழைய ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையோட ஏழை ஒருத்தர் இருக்கிறான். மிடில் கவின் படம் நான் இது வரைக்கும் ஒன்று கூட பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. கிளாஸ் டிடெக்டிவ் வேலு சிஓ. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்கில் இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். ஆண்ட்ரியாவோட சாய்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது ஆக்சுவலாக. பட் அவங்களுக்கு நடிப்பு பெருசாக வரல. ஆனாலும் நம்ம டைரக்டர்ஸ் ஆண்ட்ரியாவையே காசு பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்ட்டு தான் புரியல. பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா அடரே இது வேறையா? இந்த ட்ரெய்லர் ஸ்டைலு, இந்த எடிட்டிங்கு இதெல்லாம் பார்த்தா அனதர் ஒன் ஆஃப் தோஸ் டரண்டினோ ஃபேன் பாய்ஸ் வானபீஸ் மாதிரி தெரியுது. அலெக்சா play a ஜிவி பிரகாஷ் song. ரத்தி ஐயோ, பொம்பளைய பார்த்துட்டானா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யார பத்தியாவது தப்பா பேசலாம். அது உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. இன்னும் வரவா? ஓ, ஆண்ட்ரியாவே ப்ரொடியூசர் பண்ணிட்டாங்களா? அது எங்க பெருமைடா. எங்க நிலத்துல இல்லடா. விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. நான் நினைக்கிறேன் இது ஒரு ஹைஸ்ட் மூவி அப்படின்ட்டு. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். கண்டிப்பாக புக் பண்ணி பார்த்துடுவேன். அதில் ஒன்றும் டவுட்டே இல்லை. ஃபன்னாக இருந்தால் சரி பார்க்கறதுக்கு. ஆல்ரைட்.